இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம்ங்கிறது பண்ணிக்க முடியுமா பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு ஆகிடுது. ஆமாம், பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய கவலையாகவே வந்து கேட்குறாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா சார், என் பொண்ணு கல்யாணம் ஆகுமா, கல்யாண பிராப்தம் இருக்கா ஜாதகத்தில் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு காலத்தில் அந்த பிரச்சனைகள் கிடையாது. கல்யாணங்கிறது இயல்பாக நடக்கும். நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதிலேயோ இல்லை இவங்க எதிர்பார்க்குறபடி அமைவதிலேயோ சில தடைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கல்யாணம் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆன ஒரு காலகட்டமாக இருக்குது. பல இளைஞர்களுக்கு திருமணம் கூடி வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இதற்கு நல்ல பரிகாரங்கள் உண்டானா அவரவர் ஜாதகப்படி நல்ல நல்ல பரிகாரங்கள் உண்டு. நம்ம ஜாதகத்தில் 7வது ஸ்தானம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் பாதிக்கப்படுகிற போதோ, அந்த களத்திர ஸ்தானாதிபதி பாதிக்கப்படுகிற போதோ அதோடைய விஷயங்கள் தான் நமக்கு வந்து பெரிய தடைகளை கொண்டு வந்து கொடுக்கறது. அதே மாதிரி சிலருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பண்ணின காலகட்டங்கள் சரியில்லைன்னு சொன்னாலும் திருமண வாழ்க்கை இது பிரச்சனையாகவே இருந்துருக்கும். அதனால தான் எப்போ கல்யாணம் பண்ணணும், எந்த நேரம் எல்லாத்தையும் சொல்கிறோம். இப்போ ஜாதகப்படியாக ஒரு நேரம் வருது சார், கல்யாணத்துக்கு பார்க்குறோம், கூடி வரல அப்படின்னா இதற்கு அற்புதமான தெய்வ பரிகாரங்கள் உண்டு. அதில் கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு போகணும். அதற்குனே முன்னோர்கள் படைச்சிருக்கா பாருங்க, அந்த மாதிரி அற்புதமான ஆலயம். அந்த ஆலயத்திற்கு சென்று பௌர்ணமி நாட்களில் போகணும். 24 பௌர்ணமிக்கு போகணும். 24 பௌர்ணமிக்கு போய் சுவாமிக்கு உங்களுடைய பெயரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். இன்னும் உங்களால் அபிஷேக அலங்காரங்கள் பண்ண முடியும், உபயம் பண்ண முடியும்னா பண்ணலாம். குறைந்தபட்சம் உங்களுடைய பெயர்களில் அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் கூடி வரணும்னு வேண்டிட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல முறையில் நல்ல வரன் அமைஞ்சு வாழ்க்கை மிக திருப்தியாக இருக்கும்.